நான் புழல் சிறையில் ஒரு மாதம் இருந்தபோது என்னோடு தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இது ஒரு அரசியல் கொலை. இந்த கொலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை சம்பந்தப்பட்டிருக்கிறார். திமுக அமைச்சர் திரு சேகர்பாபு சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த வழக்கில் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கத்தியாலும் அருவாளாலும் வெட்டப்பட்டார். இதில் துப்பாக்கியை இன்வால்வ். இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சிசிங் ராஜா. இந்த சிசிங் ராஜாவை ஆந்திராவில் வைத்து கைது செய்து 24 செப்டம்பர் 2024 அன்று காவல்துறையால் கொல்லப்படுகிறார். இந்த படுகொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அன்பான தமிழ் பெருங்குடி மக்களே வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக நாம் தொடர்ந்து உரையாடிக்கிட்டு வர்றோம். கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியில் நடந்த பல்வேறு சம்பவங்களை தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கிற நேரத்தில் நாம் மறந்துட்டு தப்பாக போய் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து நான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். அப்படி நாம் நினைவில் கொண்டு வந்து மனதில் வைத்து கொண்டு யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவம் எது என்றால், பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை. பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையை தாண்டியும் தமிழகம் முழுக்கவே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிரபலமானவர். குறிப்பாக தலித் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கான ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவரால் உதவி பெற்று வழக்கறிஞரான ஏராளமான தலித் இளைஞர்கள், தலித் மக்கள் இன்றும் சென்னையின் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அமைச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். பௌத்த மதத்தை தழுவியவர், பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர். இப்படிப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 5 ஜூலை 2024 அன்று அவரோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த படுகொலை இது தொடர்பான விவகாரங்களுக்குள்ளெல்லாம், இதோட பின்னணி இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி தமிழக அரசு அதை எப்படி கையாண்டதுன்றதை பார்க்கணும். சமூக நீதி அரசு என்று இந்த திமுக அரசு சொல்லிக் கொள்கிறது. அந்த ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர், ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி திருமதி பொற்கொடி கேட்டது என்னன்னா, அவருடைய அலுவலகம், அவர் ஒரு சட்ட உதவி அலுவலகம் வைத்திருக்கிறார் பெரம்பூரில். அந்த அலுவலகத்திற்கு பக்கத்திலேயே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை புதைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். தமிழக அரசு மிக கடுமையாக அதை மறுத்ததோடு அல்லாமல், அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் அது ஒரு பெரிய இடுக்கு, அங்கே அந்த முதலாண்டு நினைவு இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த இடத்தில் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை புதைக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டார். என்றைக்கு தேர்தல் வரும், என்றைக்கு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பலாம், திமுக ஆட்சியை எப்போது விரட்டலாம், எப்போது மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பீடத்தில் அமர்த்தலாம் என்று மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பது தெள்ள